நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் தீபாவளி நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். 20/10/2025 நரக சதுர்த்தசி திதி. இந்த நரகாசுரனை வதம் செய்து அவர் மரணித்த நாள் பிராக்ஜோதிஷபுரம் என்கின்ற நாட்டை ஆண்ட மன்னனாக இந்த நரகாசுரன் இருக்கின்ற காலத்திலே அவன் ஒரு வரம் பெறுகின்றான், தனக்கு சாவு பெறக்கூடாது, அழிவே இருக்கக்கூடாது என்று. அப்பொழுது அசுரர்கள் அழிந்துதான் ஆவார்கள், வேறு வரம் கேள் என்கின்றபோது, சரி நான் மரணிப்பது என்னுடைய தாயின் கையினால் மட்டும்தான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று கேட்டிருப்பான். என்றால் தாய் எந்த குழந்தையையும் தன் பிள்ளையை கொல்ல மாட்டாள் என்ற நம்பிக்கையிலே அவ்வாறு இவன் இந்த வரம் பெற்றதினாலே தேவர்களை முனிவர்களை எல்லாம் துன்பப்படுத்தி சங்கடத்துக்குள்ளாக்கி இருந்தான். தேவர்கள் எல்லாம் சென்று மகாவிஷ்ணுவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அப்பொழுது மகாவிஷ்ணு இந்த நரகாசுரனுடைய அட்டூழியங்களை அழிப்பதற்காக புறப்படுகின்றார். சத்யபாமா உடன் செல்லுகின்றாள். அங்கே நரகாசுரனுக்கு முன்பதாக அவனுடைய 5 வீரர்கள் அழிக்கப்படுகின்றார்கள். இறுதியாக நரகாசுரனை சம்ஹாரத்துக்கு தயாராகிருக்கின்ற வேளையிலே சில வினாடிகள் மூர்ச்சித்தது போல் கிருஷ்ண பரமாத்மா இருக்கிற இடத்திலே சத்யபாமா அம்பெடுத்து எய்து அவனை வீழ்த்தி விடுகிறாள். அந்த நேரத்திலே பூமாதேவியானவள் வந்து, சுவாமி, வராக அவதாரத்திலே பூமியை தோண்டி செல்லுகின்ற பொழுது ஏற்பட்ட பரசத்தினாலே பிறந்தவன் தான் இந்த நரகாசுரன். அவன் தாயின் கையினால் தான் மரணம் வேணும் என்று கேட்டிருந்தான். அதனால் தான் சத்யபாமா அவனை சம்ஹாரம் செய்திருக்கிறார். அப்பொழுது இந்த நரகாசுரன், சுவாமி, நான் வாழுங்காலத்தில் எவரையும் சந்தோஷமாக வாழவிடவில்லை. நான் மரணிக்கின்ற இந்த நாளை உலக மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும், பண்டிகையாக கொண்டாட வேண்டும் என்றொரு வரம் கேட்டிருந்தான். அதனால தான் இந்த தீபாவளி நன்னாளிலே அதிகாலையிலே வெந்நீரிலே ஸ்நானம் செய்கின்ற ஒரு சிறப்பு. எண்ணெய் வைத்து முழுக்கு போடுவது அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக. ஏனைய காலங்களிலே சூரிய உதயத்துக்கு அப்புறம்தான் ஸ்நான அனுஷ்டானங்கள். ஆனால் தீபாவளி அன்று மட்டும் சூரிய உதயத்துக்கு முன்பதாகவே 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். அந்த எண்ணெயிலே மகாலட்சுமி குடிகொள்கிறாள். தண்ணீரிலே ஜலத்திலே கங்காதேவி வீற்றிருக்கிறாள். ஜலேச்ச கங்கா தைலேச்ச லக்ஷ்மி என்கின்ற வகையிலே தீபத்திருநாளாம் தீபாவளியிலே அதிகாலையிலே ஸ்நானம் செய்து புத்தாடைகள் அணிந்து இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து பிரார்த்தனைகள் செய்து பலகார பட்சணங்களோடு உறவுகளோடு கொண்டாடுகின்றதாகிய இந்த தீபத்திருநாளாம் தீபாவளி நன்னாளில் உலக மக்கள் எல்லோருக்கும் சேமமான வாழ்வு கிடைக்க வேண்டும், ஒளிப்பிரகாசமான வாழ்வு கிடைக்க வேண்டும், இந்த அஞ்ஞான இருள் நீங்கி ஞான ஒளி பிறக்க வேண்டும் என்கின்ற வகையிலே தீபங்களை வரிசையாக ஏற்றி வைக்கிறோம். இருளுள்ள இடத்திலே ஒரு ஒளி வந்து விட்டால் அந்த இருள் மறைந்துவிடும். வாழ்வில் நமக்கு நம்முடைய மனதிலும் தீய எண்ணங்கள் எல்லாம் அழிந்து நல்ல எண்ணங்களோடு சந்தோஷமான வாழ்வு வாழ இந்த தீபத்திருநாளாம் தீபாவளியில் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் தீபத்திருநாளாம் தீபாவளி நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும்.